ඉතාමත් විනාශකාරී අපේක්ෂාවෙන් අපි මේ ඉඩම් තබා ගත යුතු නැහැ. ஒரு யுத்தம் மீண்டும் வரும் என்ற அந்த எதிர்பார்ப்போட அந்த காணிகளை நாங்கள் வைத்திருக்க வேண்டிய தேவை இல்லை. අපේ ආණ්ඩුව වැඩ කරන්නේ යුද්ධයනක වළක්වන්න. எமது அரசாங்கம் பணிபுரிவது இந்த யுத்தம் ஒன்று வருவதை தடுப்பதற்காக. திறந்துவிடக்கூடிய அனைத்து பாதைகளையும் නිදහස් කළ හැකි හැම ඉඩමක්ම விடுவிக்கக்கூடிய அனைத்து காணிகளையும் අපි ජනතාවට ලබා දෙන நாங்கள் மக்களுக்கு வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ඒ වගේම அதே போன்று අපේ දීවර ජනතාවට ඉතා වැදගත් ස්ථානයක් තමයි කච්චතු දූපත. விசேடமாக எமது கடற்தொழிலாளருக்கு மிக முக்கியமான ஒரு இடம்தான் இந்த கச்சத்தீவு என்பது. අද විශාල සංවාදයක් කච්චතු දූපත කේන්ද්‍ර කරගෙන ගොඩනැගිලා තිබෙනවා. இன்று மிகப்பெரிய ஒரு கருத்தாடல் ஒன்று இந்த கச்சத்தீவை அடிப்படையாக கொண்டு முன்னுக்கு வந்திருக்கின்றது. මතු අනාගතයට ආරක්ෂා කොට ලබා දීම எதிர்கால பரம்பரைக்கு அதை பாதுகாத்து வழங்குவது අපේ වගකීම. எமது பொறுப்பாக இருக்கின்றது. ඒ වගකීම ඉටු කරන්න අපි බැඳී සිටිනවා. அந்த பொறுப்பை நிறைவேற்ற நாங்கள் மேலே அடிபணிந்திருக்கிறோம் அல்லது கட்டுப்பட்டு இருக்கின்றோம். අපේ මුහුද අපේ ජනතාව වෙනුවෙන් මේ යාපන දිස්ත්‍රික්කයේ ජාත්‍යන්තර ක්‍රිකට් ක්‍රීඩාංගණයක් ආරම්භ කරන්න. இந்த யாழ் மாவட்டத்தில் சர்வதேச மட்டத்திலான ஒரு கிரிக்கெட் விளையாடக்கூடிய மைதானத்தை ஆரம்பிக்க எதிர்பார்க்கின்றோம். අද එපේම මිනිස්සුන්ගේ ඇටසැකිලි හම්බ වෙනවා. எமது நாட்டு மக்களுடைய எலும்பு கூடுகள் கண்டறியப்படுகின்றன. ආන්දෝලනයේ තුරුදී තිබෙනවා චෙම්මනි මිනිවල. இப்பவும் சில கருத்துக்கள் அதற்கு பதிலாக அதற்கு ஈடாக வந்து கொண்டிருக்கின்றது. අපි මේ පිළිබඳ විධිමත් විමර්ශනයක් ආරම්භ කරලා තිබෙනවා. அதற்காக நாங்கள் ஒரு உரிய முறையிலான ஒரு விசாரணையை ஆரம்பித்திருக்கின்றோம். අපිට සංගවන්න කිසි දෙයක් නැහැ. எங்களுக்கு ஒழிப்பதற்கு ஒன்றுமே இல்லை. හැබැයි අපි ඒවා පිළිබඳ විමර්ශනය කරන්නේ කුමක් වෙනුවෙන්ද? அவற்றை நாங்கள் விசாரிக்க வேண்டும் எதற்காக? අන්සල හම්බ වෙන්න ආවේ මේ ප්‍රදේශයේ ජීවත් වෙන දීවර ජනතාවට විශේෂ අවශ්‍යතාවයක් තිබුණු මේ දීවර වරායේ සංවර්ධන වැඩ කටයුතු ආරම්භ කිරීම සඳහා அனைவருக்கும் வணக்கம் என்று கூறிக்கொண்டு நாங்கள் இந்த நேரத்திலே உங்களை சந்திக்க வந்தது உங்களுக்கு அத்தியாவசியமான ஒரு தேவையாக இருந்த இந்த துறைமுகத்தின் அபிவிருத்தி அந்த பணிகளை மேம்படுத்தும் நோக்கத்தில் தான் நாங்கள் வந்திருக்கின்றோம். අපි දන්නවා පහුගිය මහමැතිවරණයේදීත් පහුගිය ජනාධිපතිවරණයේදීත් මේ ප්‍රදේශවල ජනතාව මේ ආණ්ඩුව ගොඩනගා ගැනීම සඳහා විශාල සහයක් දැක්වුවා. எங்களுக்கு தெரியும் கடந்த ஜனாதிபதி தேர்தலாக இருக்கலாம் அல்லது பாராளுமன்ற தேர்தலாக இருக்கலாம் அந்த அனைத்து தேர்தல்களிலுமே உங்களது மிகப்பெரிய பங்களிப்பை இந்த அரசாங்கம் அமைப்பதற்காக நீங்கள் வழங்கினீர்கள் என்று எங்களுக்கு தெரியும். ඈත් වෙලා හිටපු අපි බෙදිලා හිටපු අපි එකතු කරපු තීරණාත්මක අවස්ථාව බවට ඒ මහමැතිවරණය පත් වුණා. ஒரு தூரமாக இருந்த எங்களை பிரிந்திருந்த எங்களை மீண்டும் நாங்கள் ஒன்று சேர்வதற்காக அந்த தேர்தல்கள் காரணமாக இருந்தது என்று நாங்கள் நம்புகின்றோம். අපි හමුවේ තිබෙන අභියෝගයත් අපි විසින් කළ යුතු දේත් අපේ මේ එකතු වීම තවත් ශක්තිමත් කරගත යුතුයි. අපේ දරුවන් කවදාවත් බෙදෙන්නේ නැති රටක් බවට අපි පත් කරගත යුතුයි. எங்களால் செய்ய இருப்பவையும் உங்களுக்கு தேவையான அனைத்துமே செய்வதற்காக நாங்கள் இவ்வாறு சேர்ந்து இருப்பது மிகவும் சால பொருத்தம் என்று நாங்கள் நம்புகின்றோம். அதே போன்று நாங்கள் இனி ஒருபோதும் பிரிவதற்கு இடமளிய மாட்டோம் என்பதையும் இந்த நேரத்திலே நாங்கள் கூற வேண்டும். අපේ ආණ්ඩු විශාල වෙහෙසක් දරනවා. උතුර දකුණ නැගෙනහිර ભેදකින් තොරව අපි ඔක්කොම එකතු වෙච්ච රටක්. එම රටේ ජනතාවගේ ප්‍රශ්න විසඳීම සඳහා විශාල වෙහෙසක් දරමින් තිබෙනවා. ஆகவே நாங்கள் எங்கட பக்கத்தாலேயும் மிகவும் பாரிய ஒரு முயற்சி எடுத்து கொண்டிருக்கின்றோம். மீண்டும் பிரியாமல் இருப்பதற்கு இலங்கையில் இருக்கும் வடக்கு தெற்கு கிழக்கு மலையகம் போன்ற அனைத்து பகுதிகளும் மீண்டும் நாங்கள் ஒன்றாகவே இருக்க வேண்டும் என்ற அந்த பாரிய முயற்சியிலே நாங்கள் தொடர்ந்தும் இருக்கின்றோம். එහිදී අපි විශේෂයෙන්ම උතුරේ ජනතාව මුහුණ දී තිබෙන ආර්ථිකමය ගැටලු ගැන අපි විශාල අවධානයක් යොමු කරලා තිබෙනවා. இதிலே நாங்கள் விசேடமாக இந்த வடமாகாண மக்கள் கொடுக்கும் பொருளாதார பிரச்சனைகள் தொடர்பாக கூடிய கவனம் நாங்கள் செலுத்தி வருகின்றோம். විශාල කෘෂිකර්මාන්තයේ යෙදෙන ජනතාවක් උතුරු පළාත ජීවත් වෙනවා. விசேடமாக விவசாயத்தில் ஈடுபடும் பல்வேறு மக்கள் இந்த வடமாகாணத்திலே காணக்கூடியதாக இருக்கு. ඔවුන්ට අවශ්‍ය වෙන ඉඩම්වල අයිතිය අපි ලබා දී යුතු තිබෙනවා. அவர்களுக்குரிய காணி உரிமையை நாங்கள் பெற்றுக் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கு. යුද්ධයේ අවශ්‍යතාවය වෙනුවෙන් විශාල ඉඩම් ප්‍රමාණයක් පවරගෙන හමුදා කඳවුරු පිහිටලා තිබුණා. அந்த யுத்தம் காரணமாக பல காணிகளை அரசாங்கத்திற்கு அல்லது பாதுகாப்புக்கு தரப்பு எடுத்து அந்த முகாம்களை அமைத்திருந்தார்கள்.
තවදුරටත් අපේ රට යුද අනතුරක් නැහැ. தொடர்ந்தும் எமது நாட்டிலே ஒரு யுத்த சூழல் அல்லது யுத்த அபாயம் எங்களுக்கு இல்லை என்று நம்புகின்றோம். යුද්ධයක් ඒවි කියලා ඉතාමත් විනාශකාරී අපේක්ෂාවෙන් අපි මේ ඉඩම් තබා ගත යුතු නැහැ. ஒரு யுத்தம் மீண்டும் வரும் என்ற அந்த எதிர்பார்ப்போட அந்த காணிகளை நாங்கள் வைத்திருக்க வேண்டிய தேவை இல்லை. අපේ ආණ්ඩුව වැඩ කරන්නේ යුද්ධ එනක වළක්වන්න. எமது அரசாங்கம் பணிபுரிவது இந்த யுத்தம் ஒன்று வருவதை தடுப்பதற்காக. සමහර ආණ්ඩුව සැලසුම් කරේ යුද්ධ එනවා කියලා හිතාගෙන ඉඩම් තියාගෙන ඉන්න. சில அரசாங்கங்கள் திட்டமிட்டது மீண்டும் ஒரு யுத்தம் வரும் என்ற நோக்கில் அந்த காணிகளை வைத்திருந்தார்கள். ඒ නිසා නිදහස් කළ හැකි හැම පාරක්ම ஆகவே திறந்துவிடக்கூடிய அனைத்து பாதைகளையும் නිදහස් කළ හැකි හැම ඉඩමක්ම விடுவிக்கக்கூடிய அனைத்து காணிகளையும் අපි ජනතාවට ලබා දෙන நாங்கள் කටයුතු කරනවා. மக்களுக்கு வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ඒ වගේම அதே போன்று උතුරේ ජනතාවගේ ප්‍රධාන ආදාය මාර්ගයක් තමයි දීවර රස්සාව. அதே போன்று இந்த வடமாகாண மக்களின் ஒரு பிரதான ஒரு வருவாயாக இருக்கின்றது இந்த கடற்தொழில் துறை ඒ எடுத்து. දීවර කර්මාන්තයේ දෙන ජනතාවට අවශ්‍ය වන පහසුකම් සැලසීම රජයේ වගකීම. அந்த கடற்தொழிலாளர்களுக்கு தேவையான அந்த வசதிகளை செய்து கொடுப்பதும் அரசாங்கத்தின் ஒரு ඒ பொறுப்பாகும். අනුව තමයි මේ දීවර වරාය තුන්වෙනි අධීර සංවර්ධනය කිරීම සඳහා අපි සැලසුම් කරලා තිබෙන්නේ. அதற்காகவே அதன் வாயிலாகத்தான் இந்த கடற்தொழில் இந்த இறங்குதுறை மூன்றாம் அந்த தரத்தை நாங்கள் மேம்படுத்துவதற்காக திட்டமிட்டிருக்கிறோம். තවත් දීවර වරායන් කීපයක් අපි සංවර්ධනය කරන්න බලාපොරොත්තු වෙමින් තිබෙනවා. இன்னும் செய்வதற்காக நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ඒ වගේම මේ ජනතාවට අවශ්‍ය දැල් ලාම්පන සහනාධාර මිලකට ලබා දීම සඳහා අපි කටයුතු කරන්නම්. அதே போன்று அந்த மக்களுக்கு தேவையான வலைகள் படகுகள் அந்த மீனவத்துறைக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்வதற்கு நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ඒ වගේම අපේ දීවර ජනයා මුහුණ දී තිබෙන ආක්‍රමණයක දීවරයන්ගෙන් අපි අපේ මුහුණ ගලව ගත යුතු ඒ පිළිබඳව අපි සැලකිලිට භාජනය කරනවා. அதே போன்று எமது கடற்பரப்பை ஆக்கிரமிப்பு செய்யும் அந்த வெளிநாட்டு கடற்தொழிலாளர்களிடமிருந்து நாங்கள் இந்த கடற்பரப்பை பாதுகாக்கவும் வேண்டும். විශේෂයෙන්ම අපේ දීවර ජනතාවට ඉතා වැදගත් ස්ථානයක් තමයි කච්චතු දූපත. விசேடமாக எமது கடற்தொழிலாளருக்கு மிக முக்கியமான ஒரு இடம்தான் இந்த கச்சத்தீவு என்பது. අද විශාල සංවාදයක් කච්චතු දූපත කේන්ද්‍ර කරගෙන ගොඩනැගිලා තිබෙනවා. இன்று மிகப்பெரிய ஒரு கருத்தாடல் ஒன்று இந்த கச்சத்தீவை அடிப்படையாக கொண்டு முன்னுக்கு வந்திருக்கின்றது. මම අද හවස කච්චතු දූපතට ගිහිල්ලා එම දීවර ජනතාව මුණ ගැහිමට බලාපොරොත්තු වෙනවා. நான் இன்று மாலை பொழுதிலே கச்சத்தீவுக்கு சென்று அந்த கடற்தொழிலாளர்களை சந்திக்க நான் எதிர்பார்க்கின்றேன். අපේ භූමිය எமது நிலம் දූපතක්ද ஒரு தீவா මහ මුහුදද அல்லது கடற்பரப்பா අහසද அல்லது வானமா ගොඩබිමද அல்லது நிலப்பரப்பா ආරක්ෂා කිරීම பாதுகாப்பது මතු අනාගතයට ආරක්ෂා කොට ලබා දීම எதிர்கால பரம்பரைக்கு அதை பாதுகாத்து வழங்குவது අපේ වගකීම. எமது பொறுப்பாக இருக்கின்றது. ඒ වගකීම ඉටු කරන්න අපි බැඳී සිටිනවා. அந்த பொறுப்பை நிறைவேற்ற நாங்கள் மேலே அடிபணிந்திருக்கிறோம் அல்லது கட்டுப்பட்டு இருக்கின்றோம். අපේ මුහුද අපේ ජනතාව වෙනුවෙන් எமது கடற்பரப்பை எமது மக்களுக்காக, අපේ දූපත් අපේ ජනතාව වෙනුවෙන් எமது தீவுகள் எமது மக்களுக்காக, අපේ ගොඩබිම අපේ ජනතාව වෙනුවෙන් எமது நிலப்பரப்பு எமது மக்களுக்காக, අපේ අහස අපේ ජනතාව වෙනුවෙන් எமது வான்பரப்பு எமது மக்களுக்காக කිසිදු බලපෑමකට යටත් නොවන බව ඔබට කියන්න කැමතියි. எந்த ஒரு அழுத்தத்துக்கும் நாங்கள் அடிபணிய மாட்டோம் என்று நாங்கள் இந்த நேரத்திலே கூற விரும்புகின்றோம். ඒ වගේම අද දිනේ අපි බලාපොරොත්තු වෙනවා அதே போன்று இன்றைய தினத்திலே எதிர்பார்க்கின்றேன் මේ යාපන දිස්ත්‍රික්කයේ ජාත්‍යන්තර ක්‍රිකට් ක්‍රීඩාංගණයක් ආරම්භ කරන්න. இந்த யாழ் மாவட்டத்திலே சர்வதேச மட்டத்திலான ஒரு கிரிக்கெட் விளையாடக்கூடிய மைதானத்தை ஆரம்பிக்க எதிர்பார்க்கின்றோம். අද ඒ සඳහා මුල්ගල් තියන්න අපි සැලසුම් කරලා තිබෙනවා. அதற்காக அடிக்கல் நாட்டுவதற்காக நாங்கள் இன்று திட்டமிட்டிருக்கின்றோம். අපිට අවශ්‍යයි කුමක්ද? எங்களுக்கு என்ன தேவை? දෙමළ සිංහල මුස්ලිම් අපි සියලු දෙනා නියෝජනය කරන ක්‍රිකට් කණ්ඩායමක්. தமிழ் சிங்களம் முஸ்லிம் அனைத்து இனங்களையும் பிரதித்துவம் செய்கின்ற ஒரு அணி ஒன்று எங்களுக்கு கிரிக்கெட் அணி ஒன்று தேவைப்படுகிறது. ජාතික ක්‍රිකට් කණ්ඩායම. தேசிய கிரிக்கெட் அணி ஒன்று தேவை. අපි ඔක්කොම එකතු වෙලා පැවිලියන් එකේ වාඩි වෙලා අපේ කණ්ඩායමට උද්‍යෝගය නංවන්න අප්පුඩි ගහන්න අපි ලෑස්ති වෙන්න ඕන. நாங்கள் அனைவருமே அந்த பவிலியனில் உட்கார்ந்து எமது அணிக்கு உற்சாகமூட்டும் வகையிலே நாங்கள் செயல்பட நாங்கள் தயாராக இருக்கின்றோம். අපි කොතන ඉපදුනත් நாங்கள் எந்த இடத்திலே මොන பிறந்திருந்தாலும், භාෂාව කතා කරත් எந்த மொழியை கதைத்தாலும், මොන ආගම ඇදහුවත් எந்த மதத்தை தழுவினாலும், කුමන සංස්කෘතියක් තිබුණත් எந்த ஒரு கலாச்சாரத்தை நாங்கள் අපි பின்பற்றினாலும், ලාංකීය ජනතාව நாங்கள் அனைவருமே இலங்கை மக்கள், සම අයිතිය තියෙන ජනතාව. சம உரிமை உள்ள இலங்கை மக்கள். நாங்கள் அனைவரும் භාෂාවේ අයිතිය, மொழியின் உரிமை, ආගම ඇදහිමේ අයිතිය, மதத்தின் உரிமை, තමන්ගේ සංස්කෘතීන් අනුව ජීවත් වීමේ අයිතිය தமது கலாச்சாரத்துக்கு இணங்க வாழும் உரிமை, තහවුරු කරන්නත් அதை உறுதிப்படுத்தவும் අපි බැඳී සිටිනවා. நாங்கள் கட்டுப்பட்டு இருக்கிறோம் என்று கூற අපේ விரும்புகிறோம். අපේක්ෂාව எமது எதிர்பார்ப்பு
යළි අපේ රටේ மீண்டும் எமது நாட்டில் ஒரு போதும் හෙදිනකවත් எந்த ஒரு நாளிலுமே කවර වර්ගවත් යුද ගැටුමක් ඇති නොවී තිබෙන්න. எந்த ஒரு வகையான ஒரு யுத்தமும் இடம்பெறாமல் இருப்பதற்கு අපි සහෝදරත්වයෙන් සමගින් ජීවත් වෙන්න ඕන. நாங்கள் சகோதரர்களாக நல்லிணக்கத்தோடு வாழ வேண்டும். බෙදුන ඇති, பிரிந்தது போதும், යුද්ධ කරගත්ත ඇති. யுத்தம் நடத்தியது போதும். එඳ අපි උතුරේද දකුණේද நாங்கள் வடக்கிலா தெற்கிலா ජාතිවාදී දේශපාලනය ප්‍රතික්ෂේප කළ යුතුයි. இனவாத அரசியலை நாம் அனைவருமே நிராகரிக்க வேண்டும். උතුරේත් දකුණෙත් අද සිද්ධ වී තිබෙන්නේ කුමක්ද? வடக்கிலும் தெற்கிலும் இன்று நடந்து கொண்டிருப்பது என்ன? පැරණි දේශපාලන ව්‍යාපාර පරාජයට පත් වී තිබෙනවා. பழைய அரசியல் கட்சிகள் இயக்கங்கள் இன்று தோல்வி கண்டுள்ளது. නැවත ඔවුන්ගේ නැගී සිටීම மீண்டும் அவர்களது எழுச்சி කුමක් මතද කරන්න කියලා සැලසුම් කරමින් තිබෙනවා. எந்த ஒரு துறையை பயன்படுத்தி செய்ய வேண்டும் என்று அவர்கள் திட்டமிட்டு இருக்கிறார்கள். යලි උත්සාහ කරන්නේ කුමක්ද? அவர்கள் முயற்சிப்பது என்ன? ජාතිවාදය මත යලි இனவாதத்தின் அடிப்படையிலே மீண்டும் දකුණ අවුස්සන්නත් தென்பகுதியை குழப்புவதற்கும் උතුර අවුස්සන්නත් வடக்கை குழப்புவதற்கும் සැලසුම් කරලා තිබෙනවා. திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். අපි ජනතාවගෙන් ඉල්ලා හිටිනවා. நாங்கள் மக்களிடம் கோரி நிற்கிறோம், කිසිදු ජාතිවාදී දේශපාලනයක ගොදුරු වෙන්න එපා. எந்த ஒரு இனவாத அரசியலின் இரையாக வேண்டாம். நீங்கள் ජාතිවාදී දේශපාලන ඇති වෙනකම් ප්‍රතිවිපාක විඳපු ජනතාවක් අපි. இனவாத அரசியலின் ஊடாக எவ்வளவோ நாங்கள் கஷ்டப்பட்ட மக்களாக இருக்கின்றோம். ජාතිවාදී දේශපාලනයෙන් ඇති තරම් අපි ලේ හලලා තිබෙනවා. இனவாத அரசியல் காரணமாக நாங்கள் எவ்வளவு இரத்தத்தை තව சிந்திருக்கின்றோம். දුරටත් කිසිදු තැනක ஒருபோதும் எந்த ஒரு இடத்திலுமே ජාතිවාදය ඇති නොවිය යුතුයි. இனவாதம் தலை தூக்க கூடாது. ජාතිවාදයට ඉඩ ලබා නොදී යුතුයි. இனவாதத்திற்கு இடமளிக்கவும் கூடாது. මම ඔබගෙන් ඉල්ලා සිටින්නේ நாங்கள் உங்களிடம் கோரி நிற்பது, ඔබට ප්‍රශ්න තිබෙනවා පිළිගන්නවා. உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கின்றது என்பது எங்களுக்கு தெரியும். අපේ ආණ්ඩුව එකින් එක පිළිවෙලකට எமது அரசாங்கம் ஒன்றன் பின் ஒன்றாக முறையாக ඔබ මුහුණ දෙන ප්‍රශ්න විසඳන්න උත්සාහ කරනවා. நீங்கள் முகம் கொடுக்கும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நாங்கள் முழு மூச்சுடன் செயல்பட்டு ඒ සඳහා අපිට கொண்டிருக்கிறோம். කාලයක් අවශ්‍යයි. அதற்காக எங்களுக்கு ஒரு காலம் தேவைப்படும். මේ සැප්තැම්බර් මාසය වෙනකොට තමයි අපි අවුරුද්දක් පිරෙන්නේ. இந்த செப்டம்பர் மாதமாகும் போதுதான் இந்த மாதத்திலே தான் ஒரு வருடம் பூர்த்தியாகுது எங்கட அரசாங்கம். සැලසුම් ගොඩක් හදලා තිබෙනවා. நாங்கள் பல திட்டங்களை மேற்கொண்டிருக்கின்றோம். මේ රට හදන්නත්, இந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்காக, මේ රටේ ජාතිවාදය ප්‍රතික්ෂේප කරන්නත්, இந்த நாட்டின் இனவாதத்தை நிராகரிப்பதற்காக, ජනතාවගේ සමගිය හදන්නත් மக்களின் ஒற்றுமையை வளர்ப்பதற்காகவும் අපි විශාල වෙහෙසක් දරනවා. நாங்கள் உண்மையிலே கஷ்டப்பட்டு ඒක கொண்டிருக்கிறோம். නේද අපි කරන්න ඕන. அதுதான் நாங்கள் செய்ய வேண்டும். අපි බෙදෙන්න ඕනද? நாங்கள் பிரிய வேண்டுமா? අපි යුද්ධ කරගන්න ඕනද? நாங்கள் யுத்தம் செய்து கொள்ள வேண்டுமா? අපි එක රටේ ඉපදිච්ච මිනිස්සු. நாங்கள் அனைவருமே ஒரு நாட்டில் பிறந்த பிரஜைகள். අපි එකට ඉන්න රටක් හදන්න ඕන. நாங்கள் அனைவருமே ஒன்றாக வாழக்கூடிய ஒரு நாட்டை கட்டியெழுப்ப විශේෂයෙන්ම வேண்டும். යාපන පුස්තකාලය ගිනි තැබීම விசேடமாக யாழ் நூலக சாலை தீயிட்டு கொளுத்திய சம்பவம் අපේ රට ඉතිහාසයේ ඉතාමත් පාපමීය කළු පැල්මක්. எமது நாட்டு வரலாற்றிலே மிகப்பெரிய ஒரு பாவித்தனமான ஒரு செயலாக இருக்கிறது. ඒ කිසිසේත්ම ඉතිහාසයේ කවදාවත් සාධාරණ කරන්න පුළුවන් එකක් නෙවෙයි. அந்த சம்பவத்தை வரலாற்றில் ஒருபோதும் நியாயப்படுத்த முடியாது. මා දන්නා උතුරේ ජනතාව எனக்கு தெரியும், வடமாகாணத்தில் உள்ள மக்கள் පුස්තකාලයට ඇතුළුනේ செருப்பு සපත්තු ගලවලා. நூலக சாலைக்கு நுழையும் போது செருப்புகளை கலட்டி வைத்து தான் நுழைவோம். සාමාන්‍යයෙන් ආගමික ස්ථානවල තමයි එහෙම ඇතුළු වෙන්නේ. வளமையாக ஒரு மதஸ்தலங்களுக்கு தான் அப்படி நாங்கள் ඔබ එහෙම ඇතුළුණු පුස්තකාලය அவ்வாறு பயணித்த ஒரு நூலக சாலை මේ ජාතිවාදී ගිනිදැල් විසින් ගිනි තබා විනාශ කරා. இனவாதிகளின் தேவைக்கேற்ப அதை தீயிட்டு கொளுத்தப்பட்டது. ඒවා ඉතිහාසයේ කවදාවත් அதை வரலாற்றிலே ஒருபோதும் සමාව නොදී හැකි වැරදි බවට පත් වෙලා තිබෙනවා. மன்னிப்பு வழங்க முடியாத தவறுகளாக இருக்கின்றது. කළු පැල්ලම් බවට පත් වී තිබෙනවා. கரும் புள்ளிகளாக மாறி இருக்கிறது. අපි උත්සාහ කරනවා நாங்கள் முயற்சி எடுக்கின்றோம் ඒ තත්ත්වය එනකොට අලුත් තත්ත්වයක් ඇති කරන්න. அந்த நிலைக்கு பதிலாக புதிய ஒரு நிலைக்கு அதை கொண்டு வருவதற்கு. අපි මේ අවුරුද්දේ நாங்கள் இந்த வருடம் යාපන පුස්තකාලයේ අවශ්‍යතා සැපිරීම සඳහා யாழ் நூலக சாலையின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக රුපියල් කෝටි 10ක් වෙන් කරා. 10 கோடி ரூபாய்களை நாங்கள் ஒதுக்கி இருக்கின்றோம். ඒ සංවර්ධනයකට ආරම්භ කරලා තිබෙනවා. அந்த அபிவிருத்தி வேலைகள் இப்ப நடந்து கொண்டிருக்கின்றது. අපිට අවශ්‍යයි පැරණි ඉතිහාසයෙන් අත්දැකීම් අරගෙන எங்களுக்கு தேவை பழைய வரலாற்றிலே இந்த படிப்பினைகளை பெற்று පැරණි ඉතිහාසයෙන් පාඩම් ඉගෙනගෙන பழைய வரலாற்றிலிருந்து படித்துக்கொண்டு යලි එවැනි තත්ත්වයක් අපේ රටේ ඇතිවීම වළක්විය යුතුයි. மீண்டும் ஒருமுறை அந்த நிலை வராமல் இருப்பதற்கு நாங்கள் செயல்பட வேண்டும். සමහර අවස්ථාවල சில சந்தர்ப்பங்களிலே මේ මහ පොළව හාරනකොට இந்த நிலத்தை தோண்டும் போது අපේම මිනිස්සුන්ගේ ඇට සැකිලි හම්බ වෙනවා. எமது நாட்டு மக்களுடைய எலும்பு கூடுகள் දැන් கண்டறியப்படுகின்றன. ආందోලනයේ තුරුදී තිබෙනවා චෙම්මනි මිනිවල. இப்பவும் சில கருத்துக்கள் அதற்கு பதிலாக அதற்கு ஈடாக வந்து கொண்டிருக்கின்றது. අපි මේ පිළිබඳ විධිමත් විමර්ශනයක් ආරම්භ කරලා තිබෙනවා. அதற்காக நாங்கள் ஒரு உரிய முறையிலான ஒரு விசாரணையை ஆரம்பித்திருக்கின்றோம். අපිට සංගවන්න කිසි දෙයක් නැහැ. எங்களுக்கு ஒழிப்பதற்கு ஒன்றுமே இல்லை. හැබැයි අපි ඒවා පිළිබඳ විමර්ශනය කරන්නේ කුමක් වෙනුවෙන්ද?
அவற்றை நாங்கள் விசாரிக்க வேண்டும். எதற்காக? අනාගතයේ යලි එවැනි තත්ත්වයක් ඇතිවීම වළක්වා ගැනීම වෙනුවෙන් எதிர்வரும் காலங்களிலே அவ்வாறான இராமல் இருப்பதற்குத்தான் நாங்கள் அவற்றை விசாரிக்க ඉදිරි வேண்டும். සියවස් ගණන අනාගතයේ எதிர்வரும் காலங்கள் பல 100 வருட காலமாக කවදාවත් එවැනි තත්ත්වයක් ඇලි ලංකාවේ ඇතිවීමට ඉඩ නොදිය යුතුයි. ஒருபோதும் இலங்கையிலே அவ்வாறான நிலை ஏற்படுவதற்கு நாங்கள் இடமளிக்க கூடாது. ඒ සඳහා අපි ඒවා පාඩම් ලෙස ගන්න ඕන. அவற்றை நாங்கள் படிப்பினைகளாக எடுக்க ඒ வேண்டும். කටුක අතීතය අපි ස්මරණය කරන්න ඕන කුමක් වෙනුවෙන්ද? அந்த கொடூரமான வரலாற்றை நாங்கள் நினைவூட்ட வேண்டியது නැවත එවැනි තත්ත්වයක් ඇතිවීම වළක්වා ගැනීම වෙනුවෙන්. மீண்டும் அவ்வாறான ஒரு நிலை வராமல் இருப்பதற்காகவே ஆகும். මේ වෙලාවේ ජීවත් වෙන අපි இந்த நேரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் நாங்கள் වගකීම කුමක්ද? பொறுப்பு என்ன எங்களுடைய? අනාගතයේ එවැනි තත්ත්වයක් ඇතිවීම වළක්වා ගැනීම. எதிர்வரும் காலங்களிலே அவ்வாறான நிலை வராமல் இருப்பதற்கு நாங்கள் செயல்படணும். ඒ වගේම අපේ රටේ පරිපාලන ව්‍යුහය அதே போன்று எமது நாட்டிலே நிர்வாகத்துறை எடுத்தால் විශාල ලෙස ගොඩනැගිලා තිබෙන කොළඹ කේන්ද්‍ර කරගෙන விசேடமாக கொழும்பை மையமாகத்தான் அது அமைந்திருக்கின்றது. අපි මේ පරිපාලන ව්‍යුහය උපරිම විමධ්‍යගත කරණය ලක් කරනවා. நாங்கள் இந்த நிர்வாகத்துறையை உயர்ந்த பட்சத்திலே அதிகூடிய வகையில் எவ்வாறு நிர்வகிக்க கூடுமோ அந்த நிர்வாகத்தை பரவலாக்கல் செய்ய தயாராக இருக்கின்றோம். ඉස්සර ජනාධිපති අරමුදලින් යම් සහනයක් ලබා ගන්න කොළඹ යන්න ඕන. கடந்த காலங்களில் உங்களுக்கு தெரியும் ஜனாதிபதி நிதியத்திலே ஏதாவது பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் கொழும்புக்கு செல்ல வேண்டும். අද ඔබගේ ප්‍රාදේශීය ලේකම් කාර්යාලයට ගිහුවම ඒක කරගන්න පුළුවන්. இன்று உங்களது பிரதேச செயலகத்துக்கு சென்றால் அதை කොළඹ நிறைவேற்றிக் තියෙන கொள்ளலாம். පරිපාලන ගමට ගේනවා. கொழும்பில் இருக்கும் அந்த நிர்வாகம் கிராம மட்டத்திற்கு கொண்டு வருவோம். පරිපාලන ඔබගේ ගම් දක්වාම අපි ව්‍යාප්ත කරන්නම්. அந்த நிர்வாகத்துறை உங்கள் கிராமத்திற்கே நாங்கள் நிர்வாகத்தை பரவலாக்கல் செய்வோம். පාස්පෝර්ට් එකක් හදාගන්න කොළඹ යන්න ඕන. உங்களுக்கு கடவுச்சீட்டை செய்து கொள்ள வேண்டுமானால் இருந்தால் கொழும்புக்கு செல்ல வேண்டும். අද අපි විවෘත කරනවා යාපනයේ පාස්පෝර්ට් කාර්යාලය. நாங்கள் இன்று யாழ்ப்பாணத்திலே உங்களுக்கு கடவுச்சீட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே පාස්පෝර්ට් එකක් හදාගන්න அந்த පුළුවන් යාපනයේ ඉඳන්. அலுவலகத்தை திறந்து வைத்து உங்களுக்கு யாழ்ப்பாணத்திலேயே கடவுச்சீட்டு பெற்றுக்கொள்ள முடியும். කුමක් වෙනුවෙන්ද? எதற்காக? පරිපාලනය ගම දක්වා බෙදින්න ඕන. அந்த நிர்வாகத்தை கிராமம் வரையும் நாங்கள் ඒ நிர்வாகி කාර්ය අපි ඉටු කරමින් තිබෙනවා. அந்த காரியத்தை நாங்கள் செயற்படுத்திக் ඒ கொண்டிருக்கிறோம். වගේම அதே போன்று මේ උතුරේ දරුවන්ට இந்த வடக்கிலே இருக்கும் பிள்ளைகளுக்கு අලුත් රැකී රක්ෂා උත්පාදනය වෙන්න ඕන. புதிய தொழில் வாய்ப்புகளை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்க අපි வேண்டும். දන්නවා කිලිනොච්චි உங்களுக்கு தெரியும் கிளிநொச்சி பகுதியிலே ජර්මන් ටෙක් ආයතනයක් තිබෙනවා. ஜெர்மன் டெக் என்ற ஒரு தொழிற்பயிற்சி நிறுவனம் ஒன்று இருக்கு. ඒකට සමහර වෙලට ලෙක්චර්ස් ලගේ අඩුවක් තියෙනවා. அதில் ஆசிரியர்களுடைய பற்றாக்குறை ஒன்று இருக்கு. අපි විශේෂ වැටුත්තල මත බඳවා ගන්න ඉඩ දුන්නා. அதை நாங்கள் விசேட சம்பள கொடுப்பனவுகள் வழங்கி ஆசிரியர்களை பெற்றுக்கொள்வதற்கு அனுமதி கொடுத்திருக்கின்றோம். දරුවෝ වෘත්තීය පුහුණුව ලබා ගන්න ඕන. அந்த மாணவர்கள் தொழிற்பயிற்சிகளை பெற்றுக்கொள்கிறார்கள். විශේෂයෙන් මේ උතුරු පළාත අපි කර්මාන්ත කලාප 3ක් ආරම්භ කරන්න සැලසුම් කරලා තිබෙනවා. விசேடமாக இந்த வடமாகாணத்திலே 3 தொழில் மையங்களை அமைப்பதற்கு நாங்கள் கைத்தொழில் மையங்களை அமைப்பதற்கு திட்டமிட்டு இருக்கின்றோம். දරුවන්ට රස්සා ඇති කරන්න ඕන. அந்த மாணவர்களுக்கு நாங்கள் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். ඒ වගේම අපි දන්නවා அதே போன்று எங்களுக்கு தெரியும் ඔබගේ බොහෝ ඥාතීන් යුරෝපයේ ජීවත් වෙනවා. உங்களுடைய உற்றார் உறவினர்கள் பெரும்பாலானவர்கள் ஐரோப்பாவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ඔවුන් කටුනායකට ඇවිල්ලා මෙහෙට එන්න සැලකියුතු කාලයක් ගත වෙනවා. அவர்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு வந்து இங்கு வருவதற்கு நேரங்கள் கடத்துகின்றன. ඒ නිසා දේශීය ශක්තිමත් ගුවන් සේවයක් අපි ආරම්භ කරන්න දැනටම සැලසුම් කරලා තිබෙනවා. ஆகவே உள்நாட்டு விமானத்துறையை நாங்கள் வளர்ப்பதற்கு எதிர்பார்க்கின்றோம் சரியான முறையிலே. කටුනායක ඉඳන් ඉක්මනින්ම ඔබගේ ප්‍රදේශයට එන්න. கட்டுநாயக்கவில் இருந்து துரிதமாக உங்களோட பகுதிகளுக்கு வருவதற்காக කොළඹත් ගමත් අතර තියෙන දුරස්ථභාවය අයින් කරන්න ඕන. கொழும்புக்கும் கிராமத்திற்கும் உள்ள அந்த இடைவெளியை நாங்கள் நிவர்த்தி செய்ய வேண்டும், අපි குறைக்க එක வேண்டும். රටක ඉතාමත් සමගි සම්පන්න ජාතියක් බවට පත් වෙන්න ඕන. நாங்கள் ஒரே நாட்டில் நல்லிணக்கத்துடன் வாழ்கின்ற ஒரு மக்களாக இந்த மக்கள் அனைவருமே ஒன்று சேர்க்க வேண்டும். අපි දන්නවා අපේ රටේ සංචාර කර්මාන්තේ වේගයෙන් ඉස්සරහට යමින් තිබෙනවා. எங்களுக்கு தெரியும் எமது நாட்டிலே இந்த சுற்றுலாத்துறை எடுத்துக்கொண்டால் வேகமாக வளர்ந்து கொண்டு வருகின்றது. හැබැයි උතුරු කලාපයේ කේන්ද්‍ර කරගත්තු සංචාර කර්මාන්තය ඉතාමත් පහළ අඩියක තියෙන්නේ. இந்த வடமாகாணத்தை மையமாக வைத்த சுற்றுலாத்துறை பணிகள் மிகவும் கீழ்மட்டத்திலே தான் இருக்கின்றது. එඳ අපි සැලසුමක් හදලා තිබෙනවා. அதற்காக நாங்கள் திட்டம் ஒன்று வகுத்திருக்கின்றோம். උතුර කේන්ද්‍ර කරගත්තු විශාල සංචාරක ව්‍යාපාරයක් සඳහා. வடக்கை மையமாக கொண்ட ஒரு சுற்றுலாத்துறையை வளர்ப்பதற்கு நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். පොඩි කාලයක් යයි. அதற்கு கொஞ்சம் நாள் செல்லும், காலம் செல்லும். සංචාරකයන් හොඳම ගමනාන්තයක් බවට යාපනය පත් කළ හැකි. சுற்றுலாத்துறையின் ஒரு முடிவாக, ஒரு இறுதி முடிவாக, ஒரு பயணமாக இந்த வடமாகாணத்தை அவர்கள் வர வேண்டும் இங்கு. ඒවා තුලේ ගම් වලට ආර්ථිකය ගලාගෙන එන්න පටන් ගන්නවා. அதனூடாக கிராமங்களுக்கு பொருளாதாரம் பிரிந்து வரும், கடந்து வரும். මේ උතුරු පළාත පොල් වගාව සඳහා තමත් යෝග්‍ය පරිසරයක් තියෙන බව වාර්තා වෙලා තිබෙනවා. இந்த வடமாகாணத்தை எடுத்துக்கொண்டால் உண்மையிலே தென்னை பயிர்ச்செய்கைக்கு மிகவும் உகந்த ஒரு நிலமாக நாங்கள் ඒ கண்டுபிடித்திருக்கிறோம். නිසා මේ අවුරුද්දේ අපි
ஆகவே இந்த வருடத்திலே අක්කර 16,000ක 16,000 ஏக்கர் நிலப்பரப்பிலே පොල් වගා කරන්න සැලසුම් කරලා තිබෙනවා. தென்னை பயிற்சியை செய்வதற்காக நாங்கள் අපි ඒ ගොවීන් திட்டமிட்டிருக்கிறோம். සඳහා அதற்காக நாங்கள் விவசாயிகளுக்கு පොල් පැල ලබා දෙනවා. தென்னம்பிள்ளைகளை வழங்குவோம். බිම සකස් කරගන්න මුදලක් ලබා දෙනවා. அந்த குழி தோண்டும் அல்லது அந்த நிலத்தை පොහොර ලබා දෙනවා. உதவி வழங்குவோம், பசலை வழங்குவோம். ජනතාව වගා කරන්න පටන් ගන්නවා. மக்கள் விவசாயம் செய்ய ஆரம்பிப்பார்கள். අපි ඔක්කොම එකතු වෙලා ආර්ථිකය හදමු. நாங்கள் அனைவருமே ஒன்று சேர்ந்து இந்த பொருளாதாரத்தை கட்டி எழுப்புவோம். එතකොට අපේ ප්‍රශ්න ගොඩක් විසඳ ගන්න පුළුවන්. அப்போது எங்களுடைய பல பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்ள ඒ முடியும். නිසා තවදුරටත් මේ රටේ තිබෙන්නේ ஆகவே தொடர்ந்தும் இந்த நாட்டிலே நிலவுவது කොළඹ කේන්ද්‍ර කරගත්තු ආණ්ඩුවක් නෙවෙයි. கொழும்பை மையமாக கொண்ட அரசாங்கம் அல்ல. ඉස්සර උතුරේ ජනතාව කිව්වේ கடந்த காலங்களிலே வடமாகாண மக்கள் කොළඹ கூறியது ආණ්ඩුවක් තියෙනවා. கொழும்பிலே ஒரு அரசாங்கம் இருக்கின்றது, අපිට වැඩක් නැහැ ඒ ආණ්ඩුව. எங்களுக்கு எந்த ஒரு பிரியோசனமும் இல்லை அந்த ඒ නිසා அரசாங்கத்தில். උතුරේ අපි වෙනම ආණ්ඩුවක් හදාගමු කියලා කිව්වා. ஆகவே வடக்கிலே நாங்கள் தனியான ஒரு ஆட்சி அமைத்துக் கொள்வோம் என்று. හැබැයි තවදුරටත් ඒක ඉවරයි. ஆனால் தொடர்ந்தும் அந்த கருத்து சாத்தியப்படாது. දැන් අපේ රටේ ආණ්ඩුව යනු කුමක්ද? இந்த நாட்டிலே அரசாங்கம் என்பது என்ன இன்று? සියලු ජනතාවගේ ආණ්ඩුවක්. அனைத்து மக்களுடைய அரசாங்கம், සියලු පළාත්වල ජීවත් වෙන ජනතාවගේ அனைத்து ආණ්ඩුවක්. பகுதிகளிலுமே அனைத்து மாகாணங்களில் வாழும் மக்களுடைய அரசாங்கம். අන්න එහෙම ආණ්ඩුවක් හැදිලා තිබෙනවා. அப்படியான ஒரு அரசாங்கம் இப்ப பதவியில் இருக்கு. නූල් බෝලයක් වගේ පැටලිලා තියෙන මේ රට அந்த நூல் பந்தை போல சிக்கு இடியாப்ப சிக்கலை போன்ற நிலையில் இருக்கின்ற நாடு. ජාත්‍යන්තර වශයෙන් පැටලිලි ගොඩක, சர்வதேச மட்டத்திலே பல சிக்கல்கள், ආර්ථික වශයෙන් පැටලිලි ගොඩක, பொருளாதார ரீதியிலே பல சிக்கல்கள், ගොඩක් හදාපු ව්‍යාපෘති භාගයට අඩපණ වෙලා நிறைய திட்டங்கள் இன்று இடையிலே වියවුල් நிப்பாட்டப்பட்டிருக்கின்றன. ගොඩක மிகவும் ஒரு சிக்கலான நிலை. අවුල් ජාලයක් බවට මේ රට පත් වෙලා තිබුණේ. பெரிய ஒரு சிக்கலில் இந்த நாடு இப்போ காணப்படுகின்றது. අපි එකින් එක நாங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக ஒவ்வொன்றாக முறையாக අලුත් වියමනක් වියනවා. புதிய ஒரு இதை நாங்கள் பின்னிக் கொண்டிருக்கின்றோம். අලුත් කලාලයක් වියනවා. புதிய ஒரு பாயை நாங்கள் பின்னிக் கொண்டிருக்கின்றோம். අපිට පුළුවන් ඔක්කොම එකතු වෙලා எங்களுக்கு முடியும், நாங்கள் அனைவருமே ஒன்று சேர்ந்து ඉතාම සුන්දර රටක් හදන්න. மிகவும் ஒரு இனிமையான ஒரு நாட்டை ඒ வளர்க்க. වෙනුවෙන් මේ තබන ලද පියවර ඉතාමත් அதற்காக நாங்கள் இன்று வைத்த இந்த அடி மிகவும் பலமாக. ඒ වෙනුවෙන් අපේ දීවර ඇමතිතුමා, அதற்காக எமது கடற்தொழில் අපේ அமைச்சர், දීවර අමාත්‍යංශ ලේකම්තුමා, எமது கடற்தொழில் அமைச்சின் செயலாளர், අපේ යාපන දිස්ත්‍රික් නියෝජනය කරන മന്ത്രിවරුන්, எமது யாழ்ப்பாணத்தை பிரித்து செய்யும் பாராளுமன்ற නියෝජනය உறுப்பினர்கள், කරන മന്ത്രിවරුන් ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் නිරන්තරයෙන් ඔබත් එක්ක සමීප වෙමින් தொடர்ச்சியாக உங்களுடன் சேர்ந்து ඔබගේ ප්‍රශ්න විමසමින් உங்களுடைய பிரச்சனைகளை ஆராய்ந்து ඔබට කළ යුතු හැම දෙයක්ම உங்களுக்கு செய்யக்கூடிய அனைத்தையுமே ඉටු කිරීම සඳහා අපි කටයුතු කරනවා. நிறைவேற்றுவதற்காக நாங்கள் නිසා செயல்படுவோம். අපි එකට ஆகவே நாங்கள் ஒன்று சேர்ந்து ஒன்றாக අලුත් අනාගතයක බලාපොරොත්තුවෙන් புதிய ஒரு எதிர்காலத்தின் எதிர்பார்ப்புடன் වැඩ කරමු කියලා ඉල්ලා සිටමින් வேலை செய்வோம் என்று கோரிக்கொண்டு මම නතර වෙනවා. நான் நிறுத்திக் கொள்கின்றேன் எனது බොහොම உரையை. ස්තුතියි හැම දෙනාටම. உங்கள் அனைவருக்கும் வணக்கம், நன்றி.